டெய்லி நியூஸில் ஸ்டாக் மார்க்கெட் இத்தனை பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை இத்தனை பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸை கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? பீப்புள்ஸ் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை நம்மள மாதிரியான சாதாரண ஆட்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? அதை விட ரொம்ப முக்கியமாக, நம்ம ஒரு பர்டிகுலர் ஷேரை வாங்கும்போது நம்ம எதை பை பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு பேப்பரை பை பண்ணுறோமா, இல்லை ஓனர்ஷிப்பை பை பண்ணுறோமா, என்ன பை பண்ணுறோம் ஆக்சுவலாக? ஸோ இந்த வீடியோவில் ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, கம்பெனிஸ் ஏன் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதான் நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தான் கவி முத்தரசு, ஃபினான்ஸ் MBA ஸ்டூடெண்ட் ஃப்ரம் IIM. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றில இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்னா என்ன அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால் ஷவுட் அவுட் டு மை 2 இன்ஸ்டா பேஜஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக 2 பேஜஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேஜ் தான் கவி லெஜர் இன்சைட்ஸ். இந்த கவி லெஜர் இன்சைட்ஸில் டெய்லி நடக்கக்கூடிய பிசினஸ் இன்சைட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட 2வது இன்ஸ்டா பேஜ் தான் கவி லெஜர் தமிழ். ஸோ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த பேஜை கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஓனர்ஷிப்னா என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அவர் சென்னையில் ஒரு டீ ஷாப் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரவி கிட்ட இருக்கிற அமௌண்ட் 50 rupees. ஸோ அவருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அமௌண்ட்ல இன்னும் எவ்வளோ அவளை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா 50 rupees ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ரவியோட ஃப்ரெண்டான அருண் உள்ள வராரு. அருண் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பிஸ்னஸ் மேல இருக்க ட்ரஸ்ட்னால இந்த 50 ரூபாயை நான் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுது அப்படின்னா, ரவிக்கு அவருக்கு தேவையான 100 ரூபா கிடைச்சிருது. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டீ ஷாப்போட ஓனர்ஷிப் இங்கே ஸ்பிட் ஆகுது. ஏன் அப்படின்னா, இங்கே 100 ரூபா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 100 ரூபா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல 50 ரூபா ரவி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 50 ரூபா அருண் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பும் 50% ரவி கிட்ட இருக்கும், 50% அருண் கிட்ட இருக்கும். ஸோ பேசிக்காக ஓனர்ஷிப் எப்படி ஸ்பிட் ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்றத பொறுத்து வேரி ஆகும். ஸோ இந்த ஓனர்ஷிப்போட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, நாளைக்கு ஒரு கம்பெனி இந்த பர்டிகுலர் டீ ஷாப் ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்ல 50% ஆஃப் த ப்ராஃபிட் ரவிக்கு போகும், 50% ஆஃப் த ப்ராஃபிட் அருணுக்கு போகும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஓனர்ஷிப்போட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்னிஃபிகன்ஸே. ஸோ இதே சினாரியோல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரவி ஒரு 80 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அருண் ஒரு 20 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன ஆகும் அப்படின்னா, அதே ஓனர்ஷிப் 80% ஆஃப் த ஓனர்ஷிப் ரவி கிட்ட இருக்கும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% ஆஃப் த ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அருண் கிட்ட இருக்கும். ஸோ அகைன் இங்கேயும் அந்த டீ ஷாப் ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது 80% ஆஃப் த ப்ராஃபிட் ரவிக்கு போகும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% ஆஃப் த ப்ராஃபிட் யாருக்கு போகும் அப்படின்னா அருணுக்கு போகும். இப்போ ஸ்டாக்னா என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கறதுக்கு முன்னால ஸ்டாக்னா என்ன அப்படின்றது தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கலாம் வாங்க. பேசிக்கா ஷேர் இல்லை ஸ்டாக் அப்படின்னா தமிழ்ல பங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா தமிழ்நாட்டில் ரன் ஆகுறதுனால அந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதே சேம் பிசினஸை இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அவங்க நடத்திட்டு இருக்க அதே பிசினஸை இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எக்ஸ்பென்ஷனுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் ஆஃப் மணியை அவங்க எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி நம்மள மாதிரி சாதாரண பீப்புள் கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு thousands of crores தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை மல்டிபிள் பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓனர்ஷிப்பை மல்டிபிள் பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பீசஸை மல்டிபிள் பீப்புள் கிட்ட இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ண ஓனர்ஷிப் மல்டிபிள் பீப்புள் கிட்ட கொடுக்கறதுனால பீப்புள் கிவ் தட் மணி டு தி கம்பெனி. இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, அட் த எண்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி அவங்களோட ஓனர்ஷிப் மற்றவங்க கொடுக்கறது மூலமா அந்த கம்பெனிஸ் இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு தேவையான மணி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே நேரத்தில் அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை ஒரு நார்மல் பீப்புள் ஹோல்ட் பண்றது மூலமா அவங்க அந்த பர்டிகுலர் கம்பெனில ஒரு போர்ஷன் ஆஃப் ஓனர்ஷிப் கிளைம் பண்ணலாம். அப்படி ஒரு போர்ஷன் ஆஃப் ஓனர்ஷிப் கிளைம் பண்றதுனால ஃபியூச்சர்ல அந்த பர்டிகுலர் கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்லையும் ஒரு பர்டிகுலர் ஷேரை அவங்க கிளைம் பண்ண முடியும். இந்த பீஸ் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஓனர்ஷிப் தான் நம்ம ஷேர்ஸ் இல்லை ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு மணி தேவைப்படுது. அப்படி மணி தேவைப்படும் போது அவங்களோட கம்பெனியோட
ஓனர்ஷிப் வந்து மல்டிபிள் ஷேர்ஸாக பிரிக்கிறாங்க, மல்டிபிள் பங்குகள், அதாவது நிறைய பங்குகளாக பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஓனர்ஷிப் வந்து நிறைய பங்காக பிரித்து அந்த பங்கு வந்து பீப்புள் கிட்ட செல் பண்ணுறது மூலமாக மணி ரைஸ் பண்ணுறாங்க. இந்த பங்குகள் தான் நம்ம வந்து ஷேர்ஸ் தான் ஸ்டாக்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது எத்தனை ஷேர்ஸ் வந்து பீப்புள் கிட்ட இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது அந்த கம்பெனியோட ஓன் விருப்பம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி நினைச்சாங்க அப்படின்னா நிறைய ஷேரை இஷ்யூ பண்ணி கூட அவங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சேம் அமௌண்ட் ஆஃப் மணியை கம்மியான ஷேர்ஸை கம்மியான பீப்புள் கிட்ட இஷ்யூ பண்ணுறது மூலமாக கூட ரைஸ் பண்ணலாம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எத்தனை ஷேர்ஸ் வந்து நார்மல் பீப்புள் கிட்ட இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது அந்த கம்பெனியோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் தான். அதே நேரத்தில் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ ருபீஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்க இன்வெஸ்டர் இருந்து வாங்கணும் அப்படின்றது கம்பெனியோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட ஒரு ஷேரை வந்து பீப்புள் கிட்ட செல் பண்ணுறது மூலமா 10 ரூபா கலெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறது மூலமா ஒரு ஷேருக்கு 5 ரூபா கூட வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ ரூபா வாங்கணும் அப்படின்றது அந்த கம்பெனியோட ஓன் டிஸ்கஷன் தான். ஸோ வாங்க இப்போ ஸ்டாக்னா என்ன அப்படின்றத ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து சென்னையில் வந்து ஒரு டீ ஷாப் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டீ ஷாப்பாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ரவிக்கு தேவைப்படக்கூடிய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவி வந்து அவர் கையில் 50 ரூபா இருக்கு. ஸோ அவருக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் வந்து 100 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். கம்பெனி வந்து எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணும்போது இன்வெஸ்டர் கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸில் ரவி வந்து அவருக்கு தேவைப்படக்கூடிய பேலன்ஸ் 50 ரூபாயை 5ஆ ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஷேர் ஹோல்டர் இருந்து 10 ரூபா வாங்குறாரு அப்படின்ற அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரவி வந்து அவருக்கு தேவைப்படக்கூடிய 50 ரூபாயை 5 பேருக்கு இருந்து வாங்கணும் முடிவு பண்ணதுனால அவர் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவார் அப்படின்னா 5 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவார். ஸோ 1 1 1 1. ஸோ இந்த 5 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுனால ஓனர்ஷிப் ஸ்பிளிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து ரவி வந்து அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த 50 ரூபாயை 5 ஷேரை வந்து 5 பீப்புளுக்கு இஷ்யூ பண்ணுறது மூலமாக வாங்கணும்னு டிசைட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் டீ ஷாப்போட ஓனர்ஷிப் பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அந்த 100 ரூபாயில ரவி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இன்வெஸ்டர்ஸ் 1 2 3 4 5. ஸோ 5 நார்மல் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இட் வில் பிகம் 100 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி அந்த 5 பீப்புளும் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரவி வந்து 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட ஓனர்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து தேர்ட் காலம்ல பார்க்குறோம். ஸோ ரவி வந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 50% ஆஃப் த மணி வந்து அவர் தான் போட்டுருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்து 50% ஓனர்ஷிப் வந்து வச்சிருப்பாரு. அதே நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் அந்த 5 இன்வெஸ்டர்ஸும் 10 ரூபா போட்டதுனால மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 10% ஆஃப் தி ஓனர்ஷிப் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக எனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ரவி வந்து அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த 50 ரூபாயை ஒரே ஒரு ஆளுக்கிட்ட இருந்து வாங்கினாரு. ஸோ ஒரே ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணி அந்த 50 ரூபாய் வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த கேஸ்ல ரவி வந்து அவருக்கு தேவைப்படக்கூடிய 50 ரூபாயை 5 பீப்புள் கிட்ட இருந்து வாங்கணும் முடிவு பண்ணதுனால அந்த 50 ரூபாயை ஓனர்ஷிப்பை 5ஆ பிரிச்சு 5 ஷேரா பிரிச்சு 5 பேருக்கு வந்து ஒரு இஷ்யூ பண்ணுவாரு. அந்த மாதிரி இஷ்யூ பண்ணதுனால ஒவ்வொரு இன்வெஸ்டரும் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த 5 இன்வெஸ்டர்ஸும் ஒவ்வொரு ஷேரை ஹோல்ட் பண்றதுனால அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு ஷேரை வச்சு அந்த பர்டிகுலர் கம்பெனில 10% ஆஃப் த ஓனர்ஷிப் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 10% ஆஃப் த ஓனர்ஷிப் வந்து நம்ம கிளைம் பண்றது மூலமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்றாங்களோ அந்த ப்ராஃபிட்ல 10% ஆஃப் த ப்ராஃபிட்டையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து மல்டிபிள் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா லைஃப்ல நம்ம வந்து மல்டிபிள் மார்க்கெட்ஸாக பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து பீப்புள் கிட்ட வந்து செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ். அந்த பிளேஸ்ல வந்து ஒரு பையரும் ஒரு செல்லரும் வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி யாருக்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கோ அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் செல் பண்ணுவாங்க. அந்த வெஜிடபிள்ஸை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மணியை வந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ. இதே இது அப்படியே ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு டீ ஷாப்போட ஒரு ஷேரை வந்து நான் ஓன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஷேரை வந்து நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீ ஷாப்போட ஷேர்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த 2 பீப்புள்ஸையும் கனெக்ட் பண்ற பிளேஸ் தான் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த பை பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கொடுத்து அந்த ஷேர்ஸ் வந்து பை பண்ணிப்பாங்க.
ஸோ ஓவரால் சொல்லப்போனால் கம்பெனிஸ்க்கு அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக thousands of crores ஆஃப் மணி வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி thousands of crores ஆஃப் மணியே அவங்க வந்து பீப்புள் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து வாங்கும்போது அவங்களோட கம்பெனியோட ஓனர்ஷிப்போட ஒரு பர்டிகுலர் ஷேரை வந்து அந்த மாதிரி அவங்க மணி கொடுக்குற பீப்புள்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேரை வந்து ஓன் பண்றதுனால அவங்களும் அந்த கம்பெனியோட ஒரு போர்ஷன் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஷேரை ஹோல்ட் பண்ற அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும். இப்போ ஷேர் என்ன, ஷேர் மார்க்கெட் என்ன, ஒரு கம்பெனி வந்து ஏன் அவங்களோட ஓனர்ஷிப் வந்து பீப்புள் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற பத்தி ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேடா இருக்க போறீங்களா, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்க போறீங்களா, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டர் பிளஸ் ட்ரேடர் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்க போறீங்களா அப்படின்றதுதான். ஸோ அதனாலதான் ஒரு இன்வெஸ்டர்னா யாரு, ஒரு ட்ரேடர்னா யாரு, இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, எதாவது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்ற பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை போய் பாருங்க, கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட்.